மணப்பாடு கடலில் நல்லா குளிச்சுட்டு பக்கத்துலேயே இருக்கிற கொலச முத்தாரம்மனை கும்பிட போனோம். மத்தியானம் 2:30 மணிக்கு போனோமா, கோயில் நட சாத்தி இருந்தது. பொதுவாகவே நான்லாம் நல்லா குளிச்சிட்டோம்னா எனக்கு பசி எடுத்துரும். கோவில் வாசலில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்டோம் பார்த்துக்கோங்க. ஒரு சாப்பாடு 100 ரூபா. சொல்கிற அளவுக்கு இல்லை, சுமாராக தான் இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலில் சாப்பிட்ருந்தேன், நல்லா இருந்தது. ஆனால் இந்த தடவை சுமாராக தான் இருந்தது. கரெக்டாக 4 மணிக்கு கோயில் நட திறந்தாங்க. சரியான கூட்டம். கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக நாங்கள் வெளியில் போனோம். அதனால் 100 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு சாமியை போய் கும்பிட்டோம். ஞானமூர்த்தீஸ்வரரும் முத்தாரம்மனும் ராஜ அலங்காரத்தில் இருந்தாங்க. நல்லா சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்து எல்லோரும் டீ எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம திருக்கோளூர் பெருமா கோயிலுக்கு போனோம். திருநெல்வேலி தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆத்தங்கரை பக்கத்தில் நவ திருப்பதிலாம் இருக்காங்க. அதில் 8வது திருப்பதி தான் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள். பார்வதி சாமி வந்து குபேரருக்கு வந்து சாபம் கொடுத்தாங்க. அந்த சாபத்தினால குபேரர்கிட்ட இருந்த நிதி ஃபுல்லாமே திருமால் கிட்ட போயிடுச்சு. அப்புறம் குபேரர் நல்லா வழிபட்டு அந்த நிதியை ஃபுல்லாக திரும்ப வாங்கிக்கிட்டாரு. குபேரருடைய நிதியை வச்சுட்டு கொடுத்ததுனால இந்த பெருமாளுக்கு ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாள்னு பேர். இந்த திருப்பதிக்கெலாம் நீங்கள் வந்திருக்கீங்களா, சாமி கும்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இங்கே நிறைய மாடு இருந்ததா, அந்த மாடுக்கு கீரையெல்லாம் வாங்கி கொடுத்தோம். உண்மையிலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொலச முத்தாரம்மனை நான் கும்பிடுவேன்னு இன்றைக்கி நினச்சே பார்க்கல. அங்கேயும் கும்பிட்டுட்டு இங்கே பெருமா கோயிலுக்கும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டு. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.